வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதம் வந்துவிட்டது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இறைவன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்படி வழிபட வேண்டும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், அவற்றை செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருகின்றன என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். ஒரு சிறிய தகவல் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் அனைத்து ஆன்மீக தகவல்களும் பரிகார வழிமுறைகளும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள். மேலும் உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அல்லது எந்த விஷயத்திற்கு பரிகாரம் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை பார்த்து அதற்கான வீடியோக்களையும் தொடர்ந்து வழங்க முயற்சி செய்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, இனி ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் மகிமையையும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொள்வோம். ஆடி மாதத்தில் மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஞாயிறு 19/7/2026, இரண்டாவது ஞாயிறு 26/7/2026, மூன்றாவது ஞாயிறு 2/8/2026, நான்காவது ஞாயிறு 9/8/2026, ஐந்தாவது ஞாயிறு 16/8/2026. இப்போது முதல் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து மனமுருகி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ஒருவேளை குலதெய்வ கோவிலில் தொலைவில் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். அதற்காக மனம் வருந்தவும் தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே சுத்தமாக பொருட்கள் வைத்து மனதார உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து பக்தியுடன் வழிபடலாம். இறைவன் மனதை பார்க்கின்றான், இடத்தை அல்ல. எப்போது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் ஒன்றும் தவறில்லை. உங்களால் முடியும் சமயத்தில் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படையல் வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு வாருங்கள். அவருடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டில் வைக்கும் பொங்கலை கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கிருக்கும் பக்தர்களுக்கு கொடுங்கள். அந்த அம்மன் அருள் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டமும் தீரும். வாருங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று கூழ் வைத்து அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பரிகாரமாகும். உங்களால் முடிந்தால் உங்கள் வீட்டிலேயே கூழ் வைத்து வீட்டு வாசலில் வரும் அனைவருக்கும் அன்புடன் வழங்கலாம். அல்லது அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கும் கூழ் வழங்கலாம். இரண்டுமே நல்ல புண்ணியத்தை தரும். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் இந்த பரிகாரங்களை அந்தந்த ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை. உங்களுக்கு எப்போது வசதியாக இருக்கின்றதோ அப்போது செய்யலாம். ஆனால் இந்த 5 ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள் முடிவதற்குள் இந்த பரிகாரங்களை செய்து முடித்து விடுங்கள். வீட்டில் வைத்து வழங்குவது உங்கள் விருப்பம். கோவிலில் வைத்து பக்தர்களுக்கு வழங்குவதும் உங்கள் விருப்பம். எந்த இடத்தில் செய்தாலும் பக்தியுடனும் நல்ல மனதுடனும் செய்தால் அதன் பலன் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக 3வது ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். 3வது ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று 7 கன்னி அம்மன்களை வழிபடுவது மிக சிறப்பான பரிகாரமாக கருதப்படுகிறது. உங்கள் ஊரில் 7 கன்னி அம்மன் சன்னதி இருக்கும் கோவில் இருந்தால் அங்கு சென்று மனமுருகி வழிபடுங்கள். உங்களால் முடிந்தால் பட்டு துணி அல்லது சிறிய காணிக்கை எடுத்து சென்று அம்மனுக்கு சாத்தி வழிபடலாம். ஒருவேளை உங்கள் பகுதியில் 7 கன்னியம்மன் கோவில் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிறிய பெண் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து அந்த குழந்தையை கன்னி அம்மனாகவே மனதில் நினைத்து மரியாதையுடன் வரவேற்க வேண்டும். அந்த குழந்தைக்கு புதிய துணி, உணவு மற்றும் உங்களால் முடிந்த சிறிய அன்பளிப்புகளை வழங்குங்கள். குழந்தை மனம் நிறைவாக சாப்பிட்ட பிறகு அம்மா எங்களை ஆசிர்வதியுங்கள் என்று கூறி அந்த குழந்தையுடன் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுங்கள். இது கன்னி பூஜையின் ஒரு சிறப்பான முறையாக பார்க்கப்படுகிறது. இந்த பரிகாரத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு பாரம்பரிய நம்பிக்கையின்படி திருமண தடை, குழந்தையின்மை, கருக்கலைப்பு, குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் இவை அனைவருக்குமே இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதிக நன்மை கிடைத்திருக்கின்றது. கருவில் இருக்கும் குழந்தை சிதைவு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப கஷ்டம் எல்லாம் நீங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். இந்த ஆடி
ஆடி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஆடியாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த பரிகாரங்களை சிறப்பாக செய்து முடியுங்கள். இப்போது 4வது ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாளாவது வீட்டில் அமர்ந்து அபிராமி அந்தாதியை பக்தியுடன் பாராயணம் செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அம்மனை மனதார நினைத்து அபிராமி அந்தாதியை படிக்கும்போது அந்த அம்மனின் முழு பரிபூரண அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் செய்ய முடிந்தால் மிகவும் நல்லது. ஆனால் எங்களால் ஒவ்வொரு வாரமும் செய்ய முடியாது, வேலைக்கு செல்கிறோம் என்று நினைப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். 5 ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து அபிராமி அந்தாதியை படியுங்கள். நிச்சயமாக அம்மனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு மற்றும் நல்ல முன்னேற்றம் உண்டாக இறைவன் அருள் புரிவார். இன்னும் சிறிய பரிகாரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நிறைய பேர் எங்களால் பெரிய பூஜைகள் செய்ய முடியாது, எங்கள் குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டம் இருக்கிறது அப்படி என்று நினைப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். எளிமையாக எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ அல்லது உங்களால் முடிந்தது ஏதாவது ஒரு உணவையோ செய்து 2 பேருக்கு அன்னதானமாக வழங்குங்கள். இதேபோல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 பேருக்கு கொடுத்தால் 5 ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள் முடிவில் 10 பேருக்கு அன்னதானமாக செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இதைவிட பெரிய புண்ணியம் வேறு என்ன இருக்கிறது? எனவே என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்காமல் நம்மால் முடிந்ததை செய்து மன நிறைவுடன் அந்த இறைவனின் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு உயிரிலும் இருக்கின்றார். நம் மனதில் உண்மையாக பக்தி இருந்தால் அவர் நம்முடன் என்றும் இருப்பார். இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். 5வது ஞாயிற்றுக்கிழமை பதிவை தனியாக உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.